அதானே. ஆமா இப்படி ஆமா 3 பேர்களுமாக மாதாந்தம் நடந்து மாவிளக்கு எடுத்து தவம் இருக்காவோ சங்கரநயினார் கோயில்ல இருக்கார்கள். அந்த சங்கரலிங்கநயினார் கோயில்ல ஆமா தவம் இருக்கும் நாள் என்ன ஒரு 41 நாள் ஒரு முழு மண்டலம் ஊருக்கே போகாம அங்கே இருந்துகிட்டாவோ. ஒரே இருப்பா இருந்துகிட்டாவோ. அங்கிட்ட அலைய முடியாதுல்ல, அதனால ஒரே இருப்பா இருந்துகிட்டாவோ. என்ன வலிக்கும்? ஆமா சங்கரன் கோயிலுக்கு ஓயாம போவேன். நடக்க முடியாதுல்ல. 41 நாள் இங்கே வசனம் காத்துருவோமே, காத்து இருந்துருவோமே அப்படின்னு வசனம் காத்து 3 பேர்களும் இருக்கும்போது இவர்களுடைய அம்மா மாதானந்தவன் சங்கரநயினாருக்கும் ஆவடை கோமதிக்கும் தெரியுது. தெரியுது ஐயா. அப்ப ஆவட கோமதி சொன்னா சொல்லுதா, சுவாமி சங்கரநயினார நம்ம வாசல்ல அம்மா மேல வாசல்ல செம்பரா குடும்பம் நவலட்சுமி தவம் இருக்காவோ. இருக்கிற விதியில நீலவண்ணார் பரதமங்க தவம் இருக்காவோ. வடக்கு ரத விதியில மாடவண்ணாரும் மாடி பிள்ளையும் தவம் இருக்காவோ. எல்லாரும் குழந்தைக்காக நம்ம வாசல்ல தவம் இருக்காவல. உங்களுக்கு நீங்க குழந்தை வரம் கொடுக்க ஏன் தாமசம் பண்ணுதிய சாமி அப்படின்னு ஒண்ணு சங்கரநயினார் சொன்னார். என்ன சொல்லுகிறார்? எல்லாம் உன்னுடைய வருகை எனக்கு தேவைப்படுது இல்ல. ஆமாம்மா. ஏமனா இவளுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும்னா ஆனால் ஏட்டிலையும் பிள்ளை இல்ல, கிடையாது இல்ல. சாதகத்திலையும் பிள்ளை இல்ல, இல்லல்ல. ஏட்டிலே பிள்ளை இல்லாதவர்களுக்கு நம்ம எப்படி ஏந்தம் பிள்ளை கொடுக்க முடியும்? அதனால அம்மா உன்னுடைய கேள்விக்கு இணங்க இணங்கை நான் சொல்லுத வார்த்தையை நீ கேப்பியா? என்ன சாமி? அந்த மாடவண்ணாருக்கும் மாடி பிள்ளைக்கு இந்த சங்கரநயினாரே நான் போய் பிள்ளையா பிறந்துக்கிட்டேன். ஆமா நீலவண்ணார் பரதமங்கைக்கு ஆவுட போய் குழந்தையா பிறந்துக்கோ. நீ ஆவுட போய் பிறந்துக்கோ. ஆமா செம்பரா குடும்பனுக்கும் நவலட்சுமிக்கும் நீ கோமதி போய் பிள்ளையா பிறந்துக்கோ. ஆவுடையால ஒரு குழந்தையாகவும் ஆமா ஒரு பிள்ளையாகவும் இப்படி போய் நீங்களும் குழந்தையா பிறந்தீங்கன்னா ஆனால் உங்களை மாலையிட நானே வருவேன் பிள்ளையாக பிறந்து. பகவானே வருவோம்போ நான் போய் மாடவண்ணார் மாடிப்பிள்ளை வயத்துல பிள்ளையா பிறந்து உங்கள் இருவரையும் நான் மனம் முடிப்பேன் என்று ஆண்டவனும் சொன்ன போது அந்த காதில் கேட்டு ஆவுட கோமதியா இந்த நீலவண்ணன் பரதமங்கையினுடைய கனவழியை காட்சி கொடுத்தார்கள். குடும்ப நவலட்சுமி கனவழியும் காட்சி கொடுக்க இப்படி காட்சி கொடுக்க குழந்தையாக வந்து பிறப்போம் என்று இவங்களுக்கு வாக்கு கொடுக்க இதை போல மாடவண்ணார் மாடிப்பிள்ளை கனவழி வந்து சங்கரநயினார் நானே உனக்கு குழந்தையாக பிறக்க போறேன் என்று கனவழி காட்சி கொடுத்து வந்ததற்கு அடையாளமாக இளமிச்சங்கனியை கொடுத்தார்கள். இறைவன் அருளாலே அமையோ மாதாந்த முடித்து மாவிளக்கு எடுத்து முடித்து அவரவர்கள் ஊருக்குத்தான் அவரவர்கள் கிளம்புவாரா. மாடவண்ணார் மாடிப்பிள்ளை திருநெல்வேலி நகரத்தில யாராங்குடி கிராமத்துக்கு தாளையடி கொச்சிலைக்கு ஐயா மன்னன் தேவி வாரார்கள். பூதப்பாண்டி அரண்மனைக்கு வந்தார்கள். ஒரு பச்சேரி செம்பரா குடும்பனும் அவருடைய மனைவி நவலட்சுமியும் ஏழு ஒரு பச்சேரியான அருவங்குளம் பச்சேரிக்கு வந்து அமர்ந்தார்கள்.
சங்கரனார் வாக்குக்கு இணங்க அந்த மாடவண்ணாருடைய மனைவியான மாடிப்பிள்ளை அன்று மாவா குழி மறந்தால் அதுவே மொழி சூலானோ குழி மறந்தால் சூலானோ அந்த மாடிப்பிள்ளை பெண்கொடியா அங்கையாவ குழி மறந்து 40 நாள் கர்ப்பமானா மாடிப்பிள்ளை பெண்கொடியா 2 மாதம் 60 நாள் இடைகளெல்லாம் கணத்திருமா மனைவிதானே மாடிப்பிள்ளை பெண்கொடியோ முகங்களெல்லாம் வெளுத்திருமோ மயக்கமானோ பூரணமாமோ மாடிப்பிள்ளை பெண்ணாளுக்கு தங்க நேரோ அரவதே மதமதே அங்கமெல்லாம் நேரோ ஏலவேதே மதமதி இழப்பு அதிகமான எட்டவேதே மதமதி மட்டு ஆகுவளோ மதமதி வாழையாக சுழலுவளோ பட்டவேதே மதமதி பரிபூரண கர்ப்பமானாள் பரிபூரண கர்ப்பமான பரிபூரண கர்ப்பமான மாடிப்பிள்ளை கர்ப்பமான வாதம் கொண்ட வயர் உழைந்தார் மனைவிதானே மாடிப்பிள்ளை பெண்கொடியா இடுப்பறிந்தால் குறுக்கறிந்தால் மருத்துவம் கை கொடுக்க அடிதொடிய வயர் உழைந்து ஒரு ஆண்மகனும் பிறக்கானே அடிதொடிய வயர் உழைந்து ஒரு ஆண்மகனும் பிறக்கானே ஐயா பிறந்ததொரும் அவனுக்குத்தான் அம்மையா மாடவண்ணார் மாடிப்பிள்ளை உப்புள் கொடி அறுப்பாரா குளப்பாட்டி சேன ஊட்டி திருமஞ்சனம் பொட்டு மிட்டோ மாடவண்ணார் மாடிப்பிள்ளை திருநெல்வேலி நகரத்தில ஏறாங்குடி கிராமத்தில செல்ல மக்க பிறந்தார் என்றோ சீனிபாலம் செலவு செய்தார் அருமமாக பிறந்தார் என்று அங்க அள்ளி பணங்களை செலவு செய்தார் ஆமா பிறந்தான் என்றே மாடவண்ணாருடைய மனைவி மாடிப்பிள்ளை பெண்முடியால் திருவயத்தில 10 மாதம் 300 நாள் இடுப்பறிந்து குறுக்கறிந்து வாதம் கொண்டு வயர் உழைந்து சங்கரன் ஐனாரே வந்து ஒரு ஆண் குழந்தையா பிறந்தான். பிறந்த மகனுக்கு கொப்புள் கொடி அறுத்து குளுப்பாட்டி ஜேன ஊட்டி திருமஞ்சன பொட்டு மிட்டு நிலப்பொட்டு தான் மிட்டு பிறந்த மகனுக்கு செல்லமவன் பிறந்தாமன்னு சீனி பழமெல்லாம் செலவழிக்காவோ. அம்மா அதானே பாட்டு நடக்கும். அதானே சொல்ல தெரிஞ்சது யாருன்னு சொல்லி முடிச்சா
ஆமா அப்பேர் விட்ட ஆமா ஆடவனார் மாடிப்பிள்ளையும் அருமமகன் பிறந்தார் அள்ளி பணத்தை செலவழித்தார். செலவு செய்தார். செல்ல மக்கள் பிறந்தார் என்று சீனி பழங்கள் எல்லாம் செலவு செய்து அந்த ஆடவனார் மாடிப்பிள்ளையும் நல்ல சிறப்புகள்லாம் செஞ்சு வீட்டுல எல்லாம் என்ன சீராட்டு சிறப்பாட்டுலாம் நடக்கும். என்ன சிறப்பெல்லாம் நடத்துதோ அத போல மாடவனாரும் ஆடிப்பிள்ளை பெற்ற மகனுக்கு நமக்கு வரமாக கிடைத்த மகன் இந்த மகனுக்கு அழகான பேர் கொடுக்க வேணும் என்று பிறந்த 3ஆம் மாசத்தில பேரநாமம் கொடுப்பாரோ தவமிருந்து கிடைத்த மகன் எனக்கு வரமாக வந்த மகன் எனக்கு வாசகமுத்து ஐயா வாசகமுத்து மகனுக்கு வரிசையா பேர் கொடுத்தான் வாசகமுத்து அந்த செம்பரா குடும்பனுக்கும் ஏன் நவலட்சுமி பெண்ணாளுக்கும் அம்பிகையாவுடைய அருளாலை அழகு பெண்ணாக பிறந்தாளை பிறந்ததோறும் அவளுக்குத்தான் சோழமுத்து என்று சொல்லி அவளுக்கு சொல்லாக பேர் கொடுத்தான். ஒரு வெச்சேரி செம்பரா குடும்ப நவலட்சுமிக்கு ஒரு பெண்மா பிறந்தாள். யாரு ஆவுடைய எல்லாம் வந்து பிறந்திருக்கா ஐயா. அந்த பிள்ளைக்கு சோனமுத்து என்று பேர் கொடுத்தார். சுவனமுத்தின்னு ஒரு பேர் கொடுத்தார். அதை போல் நீலவண்ணார் பரதமங்கைக்கு 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்று ஒரு பெண்மகள் பெற்றெடுத்தாள். அந்த பரதமங்க வேத்தில பிறந்தது கோமதி அம்மா எல்லாம் குழந்தையா பிறந்திருக்காள். அந்த கோமதி அம்மாளுடைய அருளால் பிறந்த பெண்ணுக்கு சாட்சி பெண்ணி என்று சொல்லி சந்தோஷமா பேர் கொடுத்தாள். மாடவனாருக்கும் மாடி பிள்ளைக்கும் எங்க ஐயா வாசகமத்தினா இருக்காரு மந்திரமூர்த்தி இருக்காரு. அவர் பிள்ளையா வளர்ந்துகிட்டு இருக்காரு வடக்காம இருக்கவரு. அதே போல செம்பரா குடும்பனுடைய மனைவி நவலட்சுமி வயத்தில ஆவுடையாலே சோனமுத்து பெண்ணால வந்து பிறந்திருக்காள். நீலவண்ணார் புலதமங்கைக்கு பெண்ணாக பிறந்தது கோமதி அம்மா அல்லவா. அவ பேரு சாத்தி பெண்ணு. இப்படியாக வளர்ந்து வரக்கூடிய நாளையில வாசகமுத்து 6 மாத பிள்ளை அல்லவோ. அப்படி 6 மாத பிள்ளையில தாளகுடியில இருந்தாரே நீலவண்ணாரு. இந்த வாசகமுத்துக்கு சொந்த தாய் மாமன் அல்லவா. தாளகுடி புதுப்பண்டியில இருக்காரு பத்தியலா. அந்த நீலவண்ணாரு நினைக்கிறார் நம்ம தங்கச்சிக்கு ஒரு மருமகன் நம்ம மருமகன் பிறந்திருக்கான். நம்ம மருமகனை நம்ம கைவசம் கொண்டாந்து பிள்ளைக்கு பிள்ளையா நம்ம வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு நேர தாளகுடியில இருந்து புதுப்பாண்டி தாண்டி நீலவண்ணாரு ஏறாங்குடி திருநெல்வேலிக்கு வந்தாரு. ஏ தங்கச்சி ஏ மாடி பிள்ளை உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான். உன்ட பிள்ளைய கேட்கறதுக்கு வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் தாய் மாமன் அல்லவோ. தாய்க்கு அடுத்த ஸ்தானம் தாய் மாமன் தானே. எல்லா சீராட்டும் செய்யணும் நம்ம மாமன் தான் செய்ய முடியும். தாய் மாமன் தான் செய்ய முடியும். மருமனுக்கு அதானே. ஆமா அதனால என்னுடைய மருமகனை நான் பெரிய ஆளா ஆக்க போறேன். ஏற்கனவே இந்த நீலவண்ணாரு கொஞ்சம் மை மாந்திரம் படிச்சவர். மை தொழில் உண்டு அவர்கிட்ட. தொழில் படிச்சவர். தொழில மாந்திர தொழில் உண்டு. சாந்தி கழிப்பு உண்டு. தச்சு கழிப்பு உண்டு. அதுவும் இல்லாம வைவன செய்வன உண்டு. எடுக்கிறது உண்டு, வைக்கிறது உண்டு. அதானே. அதனால இந்த தாய் மாமா நீலவண்ணார் தங்கச்சி மாடி பிள்ளைகிட்ட சொன்னார். ஏ தங்கச்சி என் சொல்ல கேளு. உன் மவன் என் மருமவனை நாட்டில பெரிய ஆள் ஆக்கணும். இந்த குடிவிட தொழில என் மருமம் படிச்சுக்கிட்டு இந்த தொழில் தலைவர் நமக்கு வேண்டாம். பரம்பரை தொழில் வேண்டாம். ஏன் மருமவனை பெரிய வீராதி வீரனாக்கணும், சூராதி சூரனாக்கணும்.
இந்த வாசகமத்தை நானே கொண்டு போய் வளர்க்க போறேன் அப்படின்னு நீலவண்ணார் இடத்துல நீலவண்ணாரும் நீலமங்கையும் புரதமங்கையும் கேட்க உடனே பார்த்தா மாடி பிள்ளை சரி ஏ அண்ணன் என்னுடைய மகனை நீ கொண்டு போய் வளர்த்து அவனுக்கு எக்காலமா அழிவில்லாத அளவுக்கு அவனுக்கு தொழிலை சொல்லி கொடுத்துடணும். ஆமா அதுக்கு என்னம்மா நான் கற்ற தொழில இருந்து 10 மடங்கு அவனுக்கு நான் சொல்லி கொடுக்க ஏன் சொந்த மருமவும் இல்ல அதானே தங்கச்சி மவும் இல்ல நாம் சொல்லி கொடுக்காம மத்தவனுக்கு சொல்லி கொடுக்காத என் மருமனுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு ஒரு பேரு தானே பேர் உண்டு அப்படின்னு சொல்லி ஆமா அருமை மருமகனான வாசகமுத்து பாலகனே தாளகுடி பூதப்பாண்டி கிராமத்துக்கு கொண்டு வந்து பிள்ளைக்கு பிள்ளையாக நீலவண்ணார் வளர்த்துவாரா மருமகன வாசகமுத்த தாய் மாமா வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ஐயா வாசகமுத்து. இந்த ஐயா வாசகமுத்து வாசகமுத்து நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் வண்ணமாக கண்ணையுமே காப்பது போல கருத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமோ அருமை மகனான வாசகமுத்துக்கு வயது 6 வயசாயிடுது. 6 வயதுன்னா அறிவு கல்வி படிக்கும் பருவம். ஆமா கலைஞானிகள் கலைக்காணியங்கள் பாடநூல்கள் கொண்டன் வேந்தன் எஞ்சுவெடி
அரிச்சுவெடி இப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் என் அருமை மருமகனாகிய ஆமா அந்த நீலவண்ணார் புரதமங்கையும் அருமவனுக்கு எல்லா பாடங்களையும் புகட்டுதார்கள். ஆமா ஓட்டணும் இல்ல அதானே. அப்படியாக ஆமா அழகு திருமகனாகிய இந்த வாஜகமத்து வளர்ந்து வரார். வளர்ந்து வரும்போது படியாத பாடங்கள் என்ன படிக்கிறது அந்த தாளகுடி புதப்பாண்டி தாய் மாமா இடத்தில என் அருமை மருமகனாகிய வாசகமுத்து எப்பேற்பட்ட பாடங்களை பறிந்து வரா தெரியுமா படிக்கிறாரு. அரிகரி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டாரா, அரிகரி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டார், வாசகமுத்து அறிந்து கொண்டாரோ, அன்னையும் பிதா என்று வேதி படித்து கொண்டாரோ, வாசகமுத்து அன்னையும் பிதா என்று வேதி படித்து கொண்டாரோ, வாசகமுத்து அறிந்து கொண்டாரோ, அன்னையும் பிதா என்று வேதி படித்து கொண்டாரோ, வாசகமுத்து அறிந்து கொண்டாரோ, அறிந்து கொண்டாரோ, 64 கலைக்கானியமும் தெரிந்து கொண்டாரோ, 64 கலைக்கானியமும் தெரிந்து கொண்டாரோ, அவையோ அறிந்து கொண்டாரோ, வாஜகமத்து 64 கலைக்கானியமும் தெரிந்து கொண்டாரோ, படியாத பாடம் எல்லாம் வாசகமுத்து வாசகமுத்து அல்லாத கல்வி எல்லாம் கல்வி எல்லாம் வாசகமுத்து வாசகமுத்து ஆனையற்றம் குதிரையாற்றோ மல்லடம்பு ஜலம்பு தோழில் மாயவித்த ஜாயவித்த சங்கீதம் ஜாயத்தீரோ எல்லாம் வாசகமுத்து படித்து வாரோ முன்கரனும் பின்கரனோ முதன்மையான தொழில் படித்தா மகன் வாசகமுத்து மூச்சடைக்கு பாய்ந்தாரானோ முன்னோரடி பாயுவாரோ கையனாவடைக்கு பாய்ந்தாரோ நானூரடி பாயுவாரோ தம்ம கட்டி பாஞ்சாரானா விடுவார் 100 காதோ சகலகால தொழிலை எல்லாம் வாசகமத்து படித்து வாரா அந்த தாளகுடி பூதப்பாண்டி நீலவண்ணாருடைய வீட்டில அரும மருமகனாகிய வாசகமுத்து பாலகர் ஐயோ எல்லா தொழிலையும் சகலகாலா தொழில் படித்திருக்கிறார் படிச்சிருக்கிறாரு. அப்ப நாம் பார்த்தாரு தாய் மாமா நீலவண்ணாரு நினைக்கிறாரு நம்ம மருமவன் படிப்புல பெரிய கட்டிக்காரர் ஆயிட்டாரு. ஆமா பெரிய பட்டாதிரி ஆயிட்டாரு. அதனால ஆமா எல்லா தொழிலையும் சகலகலா வல்லவன் ஆயிட்டாரு ஆயிட்டாரு. அப்படியாக அதானே இப்பேற்பட்ட சகலகலா வல்லவரை இருப்பதற்கு அறிந்த தாய் மாமா நீலவண்ணாரு மருமகனை கூப்பிட்டு ஐயா மருமகனை நம்மளுடைய இடத்துல எல்லா தொழிலையும் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு பெருமையில இருக்க வேண்டாம். என்னுடைய குலத்தொழிலும் மகிமாந்திர தொழில் கொஞ்சம்